Hello friends, welcome to Centum Tutor. PGTRB Commerce Unit 4 and 5 break even point to margin of safety இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாத்தையுமே தொகுத்து வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நம்ம இந்த சம்ஸுக்கு போடுறதுக்கு போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது ரெவென்யூவும் எக்ஸ்பென்ஸும் ஈக்குவல் ஆகக்கூடிய பாயிண்ட். வருமானமும் செலவும் ஈக்குவல் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்போ வருமானமும் செலவும் ஈக்குவல் ஆகி போச்சுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நஷ்டமும் லாபமும் இல்லாத ஒரு பாயிண்ட்டு. எல்லா கம்பெனியும் அதான் விரும்புவாங்க. ஸ்டார்டிங்கில் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு சேல்ஸை உருவாக்க பார்ப்பாங்க. அதுக்கு மேலே தான் ப்ராஃபிட் உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் நோ லாஸ் நோ கெயின் அப்படி இருக்கணும்னா எவ்வளோ யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இதே பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வேல்யூவில் கால்குலேட் பண்ணால் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ். இதான் ஃபார்முலா. இதே இந்த சேல்ஸை கீழே இறக்கிட்டால் கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ்னு ஆயிடும். இதே ஃபார்முலாவை டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே எழுதி இந்த சேல்ஸை கீழே இறக்கும் போது கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ்னு ஆகும். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ்ன்றது பிவி ரேஷியோ. இந்த செகண்ட் ஃபார்முலா தான் தேர்ட் ஃபார்முலா. இந்த சேல்ஸை கீழே இறக்கும் போது கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் ஆகும். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ்னா பிவி ரேஷியோ. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் வேல்யூவில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். எக்ஸ்பெக்டட் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறதா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதை இன்னொரு விதத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ போட்டால் போதும். இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பாருங்கள். பிரேக் ஈவன் சேல்ஸ் கூட இந்த பிவி ரேஷியோ மல்டி பண்ணால் கிடைக்கிறது தான் ஃபிக்ஸட் காஸ்ட். பிரேக் ஈவன் சேல்ஸ் கூட பிவி ரேஷியோ மல்டி பண்ணால் கிடைக்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட். அதேமாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கூட பிவி ரேஷியோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். பாருங்கள், பிரேக் ஈவன் சேல்ஸ் கூட பிவி ரேஷியோ மல்டி பண்ணால் ஃபிக்ஸட் காஸ்ட்டும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கூட பிவி ரேஷியோ மல்டி பண்ணால் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். A company earned a profit of rupees 30,000 if the marginal cost and selling price of the product are rupees 8 and rupees 10 per unit respectively, then the margin of safety. ப்ராஃபிட் 30,000 rupees கொடுத்துருக்காங்க. மார்ஜினல் காஸ்ட் அதாவது வேரியபிள் காஸ்ட் 8 rupees, செல்லிங் ப்ரைஸ் 10 rupees. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா பாருங்கள். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 30,000, ஆனால் பிவி ரேஷியோ கொடுக்கல. அப்போ பிவி ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பிவி ரேஷியோன்னா என்ன? கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷன் இங்கே கொடுக்காதனால கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா எழுதியிருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100. செல்லிங் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 10 rupees மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 8 rupees. 10 minus 8 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் அகெயின் 10 into 100. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த 10ஐயும் 100ஐயும் கட் பண்ணலாம். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணால் இந்த மேலே 10 மட்டும் அப்படியே இருக்கும். இந்த 10லேருந்து 8 மேலே மைனஸ் பண்ணிட்டா 2 இருக்கும். அப்போ 2 into 10 20%. அப்போ இந்த ஃபார்முலா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. பிவி ரேஷியோ கொடுக்கல, நம்ம 20% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிச்சிடலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் 30,000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சோம் 20%. அப்போ 20/100. அப்போ 30,000 அப்படியே போட்டுடலாம். டிவைடு வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக போடலாம். அப்போ 20/100 100/20ன்னு ரெசிப்ரோக்கலாக போட்டுடலாம். போட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த 30,000 அப்படியே எழுதிருங்க. இந்த 100/20 டிவைட் பண்ணலாம். இந்த 20ல் இருக்க ஒரு ஜீரோவும் 100ல் இருக்க ஒரு ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 10/2 இருக்கும். 10/2ன்றது 5. அப்போ 30,000 into 5 1,50,000. அப்போ நம்மளுடைய கரெக்ட் ஆப்ஷன் 1,50,000 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். The PV ratio of the product is 0.6 and profit is 9,000. What is the margin of safety ன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாருங்கள் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க, பிவி ரேஷியும் கொடுத்தாங்க. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட டைரக்ட் ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ப்ராஃபிட் கொடுத்தாச்சு 9,000, பிவி ரேஷியோ 0.6. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு 9,000/0.6. அப்போது இந்த 0.6 பாயிண்ட்ல இருந்தால் டிவைட் பண்ணுறது கஷ்டம். இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கிறதுக்கு மேலேயும் கீழே 10ஆல் மல்டி பண்ணிட்டா போதும். அப்போ 9,000 into 10 டிவைடட் பை
0.6 10ஆல் மல்டி பண்ணால் 6ஆக மாறும். எதுக்காக 10ஆல் மல்டி பண்ணோம்? இந்த ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கிறதுக்காக தான் 10ஆல் மல்டி பண்ணோம். அப்போ இங்கே கீழே 10ஆல் மல்டி பண்ணும்போது இது வந்து 6ஆக மாறிடும். இப்போ இந்த 10 வந்து அப்படியே போட்டுருங்க, மேலே இருக்க 10 அப்படியே போட்டு இந்த 9000 6ஆல் கட் பண்ணலாம். இப்போ 90 வந்து 6ஆல் கட் பண்ணும்போது 15 6 19 கிடைக்கும். இந்த 2 0 போட்டால் போதும். அப்போ 9000 6ஆல் டிவைட் பண்ணால் 1500 இன்ட்டு இந்த 10. ஸோ 1500 இன்ட்டு 10 15,000. அப்போ 15,000 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி தான் 15,000. அதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. From the following figures, you are required to calculate PV ratio, break even, sales volume, margin of safety, profit. 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் 4000 கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் 2000 கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் 1500 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். பிவி ரேஷியோட ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. பட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன்றது எஸ் மைனஸ் வி கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைட் பை திருப்பி சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் வந்து 4000, அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்சோ கிவன் 2000 டிவைட் பை சேல்ஸ் 4000 இன்ட்டு 100. அப்போ இந்த 4000 2000 மைனஸ் பண்ணால் 2000 டிவைட் பை 4000 இன்ட்டு 100. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2000 இருக்கக்கூடிய 3 0வையும் 4000 இருக்கக்கூடிய 3 0வையும் கட் பண்ணிட்டா 2/4 இருக்கும். அதையும் செகண்ட் வாய்ப்பாடால் கட் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. 1/2 இன்ட்டு 100 ஆயிரும். இந்த 2ம் 100 கட் பண்ணால் 50%. இப்போ பிவி ரேஷியோ வந்து 50%. அடுத்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ is equal to fixed cost is also given in the question. 1600 கொடுத்துருக்காங்க, 1600 டிவைட் பை பிவி ரேஷியோ வந்து நமக்கு தெரியும் 50%. அப்போ 50/100 நம்ம ஏற்கனவே சொன்னோம். 50/100 வகுத்தல் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக போட்டுடலாம். அப்போ 50/100 50 கீழே போட்டு 100 மேலே போட்டுடலாம். அப்போ 1600 டிவைட் பை 50 இன்ட்டு 100. இப்போ இந்த 1600 அப்படியே போட்டுட்டு 50யும் 100யும் 2 டைம்ஸ் கட் பண்ணிடலாம். 100ல் 50 வந்து 2 டைம்ஸ் கட் பண்ணிடலாம். அப்போ 1600 இன்ட்டு 2 3200 தான் பிரேக் ஈவன் சேல்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கேட்டிருக்காங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றது ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை மைனஸ் பண்ணால் போதும். ஆக்சுவல் சேல்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 4000 மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3200. அப்போ அந்த 4000லேருந்து 3200 மைனஸ் பண்ணால் 800 தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராஃபிட். 4th கொஸ்டின் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு பிவி ரேஷியோ. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம ப்ரீவியஸ் தேர்ட் பாயிண்டில் கண்டுபிடிச்சோம் 800 இன்ட்டு பிவி ரேஷியோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் பாயிண்டில் கண்டுபிடிச்சோம் 50%, 50/100. அப்போது இந்த 800 இருக்கக்கூடிய 2 0வையும் 100ல் டிவைடில் இருக்கக்கூடிய 100ல் இருக்க 2 0வை கட் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ 8 இன்ட்டு பாக்கி மேலே இருக்கிறது 50, 8 இன்ட்டு 50 400. இதுதான் ப்ராஃபிட். அப்போ இதில் பாருங்கள் 4 கொஸ்டினையும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் வந்து எது வேணாலும் கேட்கலாம். ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட கேட்டுட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்போ எந்த ஃபார்மில் எங்கே அப்ளை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்து 2,40,000 கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து 15 rupees கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து பர் யூனிட் வந்து 30 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் யூனிட்ஸில். அதேமாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ரெடியூஸ்ட் பை 10%, செல்லிங் ப்ரைஸை 10% கம்மி பண்ணிட்டா நியூ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்து 2,40,000, வேரியபிள் காஸ்ட் வந்து 15 rupees, செல்லிங் ப்ரைஸ் 30 rupees கொடுத்தா என்ன பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த செல்லிங் ப்ரைஸ் 30 ரூபா இருக்குது. இந்த 30 ரூபாவில் 10% கம்மி பண்ணிட்டா 30 ரூபாவில் 10% எவ்வளோ? 30 இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 rupees கிடைக்கும். அப்போ இந்த 30 rupeesலேருந்து 3 rupees மைனஸ் பண்ணால் 27 rupees ஆயிரும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 27 rupees மாறும்போது வாட் இஸ் அ நியூ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரேக் ஈவன் சேல்ஸ் யூனிட்டில் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு எஃப்னு போடலாம். கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தெரியும் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் எஸ் மைனஸ் வி. ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் கிவன் 2,40,000, அதை ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்னு கொடுத்துருக்காங்க 2,40,000 டிவைடட் பை சேல்ஸ் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 30 rupees மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து 15 rupees. அப்போ 2,40,000 டிவைடட் பை 30லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 15 கிடச்சிரும். இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணோம். இந்த 2,40,000 15ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 16,000 யூனிட்ஸ்னு கிடைக்கும். 16,000 யூனிட் கிடைக்கும். இதுதான் பிரேக் ஈவன் சேல்ஸ்.
அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நியூ பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு அதே ஃபார்முலா தான், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அவன் எப்போதும் மாறாது, 2,40,000 2,40,000 தான், டிவைடட் பை சேல்ஸ். சேல்ஸ் வந்து இங்கே 30 rupees கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 10% ரெடியூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ 30 rupeesல 10% அப்படின்றது 3 ரூபா. அப்போ அந்த 30லேருந்து 3 ரூபா மைனஸ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 27 rupees மாறிடும். அப்போ 27 rupees செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து 15 rupees தான். அப்போ 2,40,000 டிவைடட் பை இந்த 27 rupeesலேருந்து 15 rupees மைனஸ் பண்ணுங்க, 12 rupees கிடைக்கும். இந்த 12யும் 24யும் 2 times கட் பண்ணிடலாம். அப்போ 20,000 கிடைக்கும். அப்போது நம்ம சேல்ஸ் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 rupees இருந்தால் பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து 16,000 units ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். அதே நம்ம வந்து ப்ரைஸை 10% கம்மி பண்ணிட்டா, அதாவது 3 ரூபா கம்மி பண்ணிவிட்டு 27 ரூபாவாக செல்லிங் ப்ரைஸை மாற்றிட்டா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய பொருள் வந்து 20,000 யூனிட்டாக அதிகமாகிடும். ஏன்னா சேல்ஸ் ப்ரைஸ் குறையும் போது நம்ம சேல்ஸை வந்து அதிகப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு நோ லாஸ் நோ கெயினை மெயின்டைன் பண்ண. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ப்ராஃபிட் வந்து ₹200, சேல்ஸ் வந்து 2,000, வேரியபிள் காஸ்ட் வந்து 75% ஆஃப் சேல்ஸ். இங்கே கவனிக்கணும், இப்போ ப்ராஃபிட் வந்து 200 நோ ப்ராப்ளம் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, சேல்ஸும் கொடுத்தாங்க 2,000 rupees. வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸில் 75%, சேல்ஸ் எவ்வளோ இருக்குது 2,000, இந்த 2,000ல 75%. அப்போ எப்படி 75% கண்டுபிடிப்போம்? இந்த 2,000 into 75/100, 2,000 into 75/100 போட்டாங்களா உங்களுக்கு வந்து 1,500 rupees கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் வந்து 200, சேல்ஸ் வந்து 2,000, வேரியபிள் காஸ்ட் வந்து சேல்ஸில் 75%ன்றது 1,500 rupees. இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் வுட் பி தி சேல்ஸ் வால்யூம் டு ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் 500? 500 ரூபா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸோ இல்லை இந்த டிசைர் ப்ராஃபிட்டோ நம்ம டிசைர் ப்ராஃபிட்டுக்கான சேல்ஸோ கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோன்றது நமக்கு தெரியும், கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன்றது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. அப்போது சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 2,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நான் சொல்லலாம் வேரியபிள் காஸ்ட்ன்றது இந்த சேல்ஸில் 75%, 2,000ல் 75%ன்றது 1,500. எப்படி கண்டுபிடிக்கணும்? 2,000 75% கண்டுபிடிச்சா போதும். 2,000 into 75 divided by 100 கால்குலேட் பண்ணால் 1,500 வரும். அப்போது சேல்ஸ் வந்து 2,000, வேரியபிள் காஸ்ட் வந்து 1,500 டிவைட் பை அகெயின் சேல்ஸ் 2,000 into 100. இந்த 2,000லேருந்து 1,500 மைனஸ் பண்ணால் 500 டிவைட் பை 2,000 into 100. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த 2,000யும் 100யும் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 100ல் இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் இந்த 2,000ல் இருக்கக்கூடிய 2 ஜீரோ கட் பண்ணிடுங்க. அப்போ இங்கே 20 மட்டும் தான் இருக்கும். இந்த 20ல் இருக்க ஒரு ஜீரோவையும் மேலே இருக்க ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிட்டீங்கன்னா 50/2 இருக்கும். 50/2ன்றது 25%. 25% தான் பிவி ரேஷியோ. இப்போ நம்ம பிவி ரேஷியோ யூஸ் பண்ணி பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். பிரேக் ஈவன் சேல்ஸ்ன்றது நமக்கு தெரியும், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் எடுத்துட வேண்டியது, அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட்டுக்கு மைனஸ் பண்ணும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணால் போதும். எஸ் மைனஸ் வி மைனஸ் பி டிவைட் பை பிவி ரேஷியோ. நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 2,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் 75% ஆஃப் சேல்ஸ், அதாவது 1,500 மைனஸ் ப்ராஃபிட் வந்து 200 ஏற்கனவே தெரியும், டிவைட் பை பிவி ரேஷியோ வந்து 25%. அப்போ 25/100 அதை வந்து 25 கீழே போட்டு இன்ட்டு 100 மேலே போட்டுடலாம். இப்போது 2,000லேருந்து 1,500யும் 200யும் மைனஸ் பண்ணால் 300 கிடைக்கும், டிவைட் பை இந்த 25 இன்ட்டு 100. இந்த 300 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இந்த 25யும் 100யும் கட் பண்ணலாம். 125 ஆர் 25, 425 ஆர் 100. அப்போ 300 இன்ட்டு 4ன்னு மாறும். 300 இன்ட்டு 4 வந்து 1,200. இந்த 1,200 தான் பிரேக் ஈவன் சேல்ஸ். இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணால் நம்ம 500 ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்? பிரேக் ஈவன் சேல்ஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் ₹500. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எவ்வளோ இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுக்கு என்ன பிரேக் ஈவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரேக் ஈவனுடைய ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ தான். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் கூட நம்ம டிசைரான ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிட வேண்டியது. அதை வந்து ப்ராஃபிட்டை மட்டும் ஆட் பண்ணணும்.
அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு நமக்கு போன கணக்கில் தான் பார்த்தோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் வி மைனஸ் பின்னு கண்டுபிடிச்சா அது ₹300 மேலே வந்துருப்பாருங்க. அந்த 300 எடுத்து போட்டுருங்க ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் இந்த 500 டிசையர் ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ வந்து நமக்கு தெரியும் 25% கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 25/100 அப்போது டிவைட் வந்தால் ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் 25 கீழே போட்டு மேலே இன்ட்டு 100 போட்டுருங்க. இந்த 300யும் 500 ஆட் பண்ணால் 800. இந்த 25யும் 100யும் கட் பண்ணிங்கன்னா 4 into 800 3200 தான். வாட் would be the sales volume to earn profit of ₹500 கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ₹500 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா நம்ம 3200 யூனிட் கூட்ஸை நம்ம சேல் பண்ணணும். அந்த 3200 rupees இருக்கக்கூடிய கூட்ஸை சேல் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் ₹500 கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கால்குலேட் தி பிரேக் ஈவன் வால்யூம் யூசிங் தி ஃபார்முலா ஃபாலோயிங் டேட்டா. ப்ராஃபிட் வந்து 5000. அந்த 5000 ப்ராஃபிட்ன்றது 20%, சேல்ஸில் 20%, சேல்ஸில் 20% தான் இந்த ப்ராஃபிட். அப்போ சேல்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிவி ரேஷியோ 50%. அப்போது இந்த ப்ராஃபிட் வந்து ஏதோ ஒரு சேல்ஸ் இருக்குது, அந்த சேல்ஸில் 20% தான் இந்த ப்ராஃபிட். அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ப்ராஃபிட் வந்து 5000. இது எத்தனைனா 20%, சேல்ஸில் 20%. 20% 20/100. பட் நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலில் போட்டுருந்தோம் 100/20ன்னு போடணும். ஏன்னா சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டோட சேல்ஸ் தான் அதிகம். அப்போ அதே உல்ட்டா பண்ணிடணும், அதாவது திருப்பி போட்டுடணும் 100/20ன்னு போடணும். போட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த 5000 அப்படியே போட்டுடலாம். 100/20 கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும். 5 into 5000 வந்து 25000. சேல்ஸ் வந்து 25000. ப்ராஃபிட் 5000 இருந்துச்சுன்னா சேல்ஸ் வந்து 25,000 இருக்கும். அதாவது 20% ஆஃப் சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் 5000, சேல்ஸ் வந்து 25,000 இருக்கும். இப்போ நம்ம பிவி ரேஷியோ கேட்டிருக்கு. பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோன்றது 50/100 அவங்க கொடுத்துருக்காங்க. 50% கொடுத்துருக்காங்க, அதாவது 50/100. இதை கேன்சல் பண்ணி போடுங்க. 150s are 50, 250s are 100, 1/2ன்னு கிடைக்கும். அப்போது ஆக்சுவலி பிவி ரேஷியோன்றது என்னென்னு கேட்டால் C/S, கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது? 1, சேல்ஸ் வந்து 2 அப்படின்னு எடுக்கணும். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் தான் 1/2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 1/2 அப்படி வச்சு இந்த சேல்ஸ் அந்த கொண்டு போகணும். அப்போ 1/2 இன்ட்டு சேல்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 25,000. 25,000 இன்ட்டு 1/2 வந்து 12,500 கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும். ஃபிக்ஸட் காஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கால்குலேட் தி பிரேக் ஈவன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். பிரேக் ஈவன் வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வேணும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 5000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் வந்து 12,500 நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு வேண்டியது ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் எஃப்ஐ மட்டும் இங்கே வச்சுட்டு ஆல்ரெடி ரைட் சைடில் வந்து 12,500 இருக்குது. இந்த 5000 இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது லெஃப்ட் சைடில், அது ரைட் சைடில் கொண்டு போகும்போது -5,000 ஆயிரும். அப்போ 12,500லேருந்து இந்த 5,000 மைனஸ் பண்ணிட்டு 7,500ன்னு ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டோம். இனி பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட்றது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 7,500 டிவைட் பை பிவி ரேஷியோ வந்து 50%. அப்போ 50/100 வந்து 50 கீழே போட்டு ரெசிப்ரோக்கலாக 100 மேலே கொண்டு போயிடணும் இன்ட்டு 100. 50யும் 100யும் கட் பண்ணால் 2 டைம்ஸ் கட் பண்ணலாம். அப்போ 7,500 இன்ட்டு 2, 7,500 இன்ட்டு 2 வந்து 15,000. 15,000 தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து திரும்ப போட்டு எந்த ஃபார்முலா வந்து எது கூட கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஏமை ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பிரேக் ஈவன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. அப்போ இதில் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கொடுக்கல, பிவி ரேஷியோ கொடுக்கல. அப்போ பிவி ரேஷியோவும் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 25%. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் வந்து 50,000. ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதோட ஃபார்முலா வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் டிவைட் பை ஆக்சுவல் சேல்ஸ், இதான் ஃபார்முலா. அப்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க 25%. அப்போ 25/100 தான் 25%. இஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் வந்து 50,000 டிவைட் பை ஆக்சுவல் சேல்ஸ். நம்மளுக்கு வேண்டியது ஆக்சுவல் சேல்ஸ். இங்கே இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு வந்து ஆக்சுவல் சேல்ஸ் டிவைடாக இருக்குது. அப்போது டிவைடாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த சைடு கொண்டு போகணும், அதான் கண்டுபிடிக்கணும். அது லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது டிவைடாக இருக்கிறது மல்டிப்ளை ஆயிரும். அப்போ ஆக்சுவல் சேல்ஸ் அந்த கொண்டு போகும்போது ஆக்சுவல் சேல்ஸ் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ரைட் சைடில் வந்து 50,000 இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். இங்கே 25/100ன்றது லெஃப்ட் சைடு இருக்குது,
100 வந்து இங்கே டிவைடாக இருக்குது, அந்த கோணம் மல்டிப்ளை ஆயிரும். இந்த 25 வந்து மேலே இருக்குது, மல்டிப்ளை இருக்குது, அந்த சைடு கொண்டு போகும்போது டிவைட் ஆயிரும். அப்போ 50,000 இன்ட்டு 100/25 ஆயிரும். இந்த 50,000 அப்படியே எழுதிடலாம். 125 ஆர் 25, 425 ஆர் 100. 100 25 கட் பண்ணால் 4 கிடைக்கும். 50,000 இன்ட்டு 4 2 lakh. 2 lakh தான் ஆக்சுவல் சேல்ஸ்.